வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் நல்லாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 14வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 2024வது வருடம். இன்றைய தினம் சனிக்கிழமை. இன்றைய தினத்தின் கிரகமாக இருக்கக்கூடியது சனி கிரகம். இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய சனி கிரகம், அதனுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம் ஐயப்பன் சுவாமி. ஐயப்பன் சுவாமியை இன்றைய தினம் நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்து இன்றைய தினத்திற்கான அனைத்து வகையான நன்மைகளையும் பெற்று இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்தை இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய, அதாவது காலச்சக்கரத்திற்கு 8வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இன்றைய தினம் பயணம் செய்கிறார். அதாவது இன்று அதிகாலை 3:39 வரை சனியுடைய அனுச நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து கேட்டை நட்சத்திரத்திலும் சந்திரன் பயணம் செய்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆம் திதியான திருதியை திதி இன்று காலை 7:33 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து 4ஆம் திதியாக இருக்கக்கூடிய சதுர்த்தி திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரையும் நடைமுறையில் இருந்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது மேசம் ராசியாக அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது மேச ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் பரணி நட்சத்திரமாக அமைகிறது. இன்றைய தினம் சந்திரன் அதிகாலை 3:39 பிறகு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என்பது கோச்சார ரீதியாக சந்திரன் எந்த ஒரு நட்சத்திரத்தில் செல்கிறாரோ அதன் தொடர்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். அது மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக ராசியையும் நட்சத்திரத்தையும் மாறிக்கொண்டு நகர்ந்து கொண்டு இருப்பார்கள். அதன் ரீதியாகவும் நாம் தினசரி ராசி பலனை கணித்து சொல்லி வருகிறோம். இங்கு நான் சொல்லி வரக்கூடிய அனைத்து பலன்களுமே உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலனோ அல்லது உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலனோ அல்ல. மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் விருச்சிக ராசி என்பது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது 8ஆம் இடத்தின் பயணமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதாவது எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு வகையில் நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் அமைந்திருக்கும். பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால், ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையேயோ அல்லது தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் வழியிலோ ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இன்றைய தினத்தை மேசராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருமே தேவையில்லாமல் பேசுவதை குறைத்து கொள்வதும், உங்கள் உடனிருக்கக்கூடிய அன்பர்களை அனுசரித்து செல்வது என்பதும் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக கடந்து செல்வதற்கு நல்ல அணுகுமுறையாக இருக்கும். அன்பர்களே, மீனம் ராசி என்பது உங்கள் வீட்டிற்கு 12ஆம் இடமாக இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து 12ஆம் இடத்தின் பலன்களை கொடுப்பார். அந்த வகையில் இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கிய நிலையை காணும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத வகையான உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடம் என்பது
செலவுகளை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வகையில் 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி வைத்தியம் தொடர்பான செலவுகளை கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சமசப்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டின் பலன்கள் என சொல்லும் பொழுது கணவனுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய வீடாகவும் மனைவிக்கு கணவனை குறிக்கக்கூடிய வீடாகவும் அமைகிறது. அந்த வகையில் ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் சுயமாக செயல்படாமல் இருவரும் கருத்து பரிமாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டு உங்களது கருத்துக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகளையும் தேவையில்லாமல் வரக்கூடிய இழப்புகளையும் தவிர்த்து சிறப்பாக குடும்பத்தை நடத்த முடியும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கிய நிலையை காணும் பொழுது உங்கள் வீட்டின் அதிபதி மேசம் ராசியில் விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய செலவுகளை கொடுக்கக்கூடிய வீட்டில் செல்லுகின்ற பயணத்தால் உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு வைத்திய செலவுகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லலாம். மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய சிறந்த நாளாக அமையும். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் என்பது மருத்துவத்துறை சார்ந்து இயக்கக்கூடிய வேலை தொழில் அமைந்திருக்கக்கூடிய, அதே போல் உணவுத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நற்பலன்களை வேலை பணி ரீதியாக தர இருக்கிறது. அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி புதன் மீனம் ராசியில் அமர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எந்த வகையில் உங்களுக்கு உதவிகள் வர வேண்டுமோ அந்த வகையில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு வருவதற்கு சிறப்பாக செயல்படுவார். இதன் நற்பலனாக உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்வதற்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை பெற இருக்கிறீர்கள். அன்பர்களே, கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. உங்களது முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் வகையில் நற்பலன்களை தரக்கூடிய வீடாக விருச்சிக ராசி அமையும். இன்றைய தினம் 5ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இந்த நாள் என்பது அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளையும் சிறப்பாக கொண்டு வந்து தந்து கடக ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் காதலர் தினமாக அமைய இருக்கிறது. வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து விருச்சிக ராசியில் அமர்ந்து உங்களது சொந்த ஊர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைத்து வேலையில் இடமாற்றம் அடைந்து உங்களது குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கு அனைத்து வகையான வழிவகைகளையும் சிறப்பாக செய்ய இருக்கிறார். சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசி என்பது சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கல்வியை சிறந்த முறையில் தரக்கூடிய வீடு. அதோடு மட்டுமல்லாமல் உங்களது தாயின் அன்புக்கும் பாசத்திற்கும் பாத்திரமான வீடாக அமையும். இன்றைய தினம் சந்திரன் விருச்சிக ராசியில் செல்லக்கூடிய பயணம் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த அலைச்சல்கள் அனைத்தும் குறையக்கூடிய அமைப்பாகவும் எந்த செயல் செய்தாலும் அதில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாகவும் சந்திரன் உங்களுக்கு வழிகாட்டுவார். அன்பர்களே, உங்களை இதுவரை தொடர்ந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே போட்டி பொறாமைகள் அனைத்துமே மேச ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களது வீட்டின் அதிபதி உங்களுக்கு மன அமைதியை கொடுத்து தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தர இருக்கிறார். அன்பர்களே,
கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. இந்த வீட்டிலிருந்து கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக வந்து சேரும் இன்றைய தினம். சந்திரனின் விருச்சிக ராசியின் பயணம் மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறை சார்ந்து வேலை தொழில் அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் ஆயுள் சிறப்பாக இருக்கிறது, ஆரோக்கியம் மேம்பட இருக்கிறது, மன அமைதியும் சந்தோஷமும் இருமடங்காக அமைந்து சூப்பரான நாளாக இன்றைய தினத்தை மீனம் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சமசப்த ஸ்தானத்திலிருந்து சிறப்பாக அமைத்து தருகிறார் உங்களுக்கு. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, குடும்பஸ்தானத்தின் நற்பலன்கள் விருச்சிக ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் இது போன்று துறை சார்ந்து வேலை தொழில் அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபகரமான பலனை இன்றைய தினம் அடையலாம். அது மாதிரியான நல்ல அமைப்பை சந்திரன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நீங்கள் மேற்படிப்பிற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே மேச ராசியில் சமசப்த வீடாக இருக்கக்கூடிய மேசம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து உங்களது அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் சிறப்பை தருகிறார். இன்றைய தினம் தொழில் வகையில் பெரிய முதலீடுகள் கொண்ட செயல்பாடுகளில் நல்ல பணவரவை தரக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்கள் வீட்டின் நற்பலன்கள் உங்களுக்கு சிறப்பான ஆயுளையும் ஆரோக்கிய மேம்பாட்டையும் மனநிலையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பொதுவாக உங்கள் வீட்டின் பலன்கள் என பார்க்கும் பொழுது பண வரவுகள் தாராளமாக இருக்கும், மனது மகிழ்ச்சி அடையும். இன்றைய தினம் உங்களை தொடர்பு கொள்ளும் அனைத்து அன்பர்களும் உங்களுக்கு நன்மைகள் செய்யும் விதமாக நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மீனம் ராசியில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்கல் நிலைகள் அனைத்தையுமே படிப்படியாக குறையக்கூடிய வகையில் அவரின் செயல்பாடுகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். சிறப்பான செயல்பாடு காரணமாக அனுகூலமான நற்பலன்களும் உங்களை வந்து சேரும். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, இரகசியஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தால் இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் வழியாக செலவுகளும் நஷ்டங்களும் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. இது போன்ற காலகட்டங்களில் இன்றைய தினத்தை நீங்கள் கவனமாக கடந்து போக வேண்டியது அவசியமாகவும் இருக்கும். ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ வேலைக்கு சேருவது தொடர்பாக எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய வகையில் மேசம் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி குரு சிறப்பாக வேலை செய்ய இருக்கிறார். பொதுவாக இந்த வாழ்க்கையில் சிறப்பாக பண வசதியோடு வாழ வேண்டுமென்றால் நமக்கு வரக்கூடிய ஆடம்பர செலவுகள் அனைத்தையுமே குறைத்து கொண்டு சேமிப்பை தொடங்கக்கூடிய, அதாவது அவசிய தேவைகளுக்கான சேமிப்பை தொடங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சிநேகித ஸ்தானம் என சொல்லக்கூடிய நண்பர்களின் உறவுகளை வளர்க்கக்கூடிய, நண்பர்களின் உறவுகளை சிறப்பாக்கி தரக்கூடிய வீடு விருச்சிக ராசி. இந்த ராசியின் பலன்களை நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதாவது விருச்சிக ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய மன அமைதியை குறைக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மை தர இருக்கிறார்.
இதன் நற்பலனாக உங்களது மனதில் மகிழ்ச்சி உண்டாகி சிறப்பாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல இருக்கிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் முழு கவனத்தோடு செயல்படுகின்ற காரணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து நற்பலன்களை உங்களுக்கு வழங்குகிறார். வேலை தொழில் வகையில் லாபங்களை தரக்கூடிய வீடு விருச்சிக ராசி. இதன் நற்பலனாக மகர ராசியில் பிறந்து வளர்ந்து தொழில் வேலை அமைந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது வேலை மற்றும் தொழிலில் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்லும். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால் அவரது ஜாதகத்தில் அவருடைய தொழில் ஸ்தானம் என்பது சிறப்பாக அமைந்து இருக்க வேண்டும். அந்த வகையில் கும்ப ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பது சிறப்பாக இருந்தால்தான் உங்கள் தொழில் தொடர்பான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தில் பதவி உயர்வும் கிடைக்கும். தொழில் ரீதியாக இன்றைய தினத்துடைய நிலவரம் என பார்க்கும் பொழுது உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சிறப்பாக செயல்பட இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களது தொழிலில் திறமை வாய்ந்த வேலையாட்கள் இணையக்கூடிய சிறப்பான அமைப்பாகவும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கப் போகிறது. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசியிலிருந்து பாக்கியங்கள் வந்து சேரும். ஒரு மனிதனுக்கு அவருடைய வாழ்க்கையில் சிறப்பான நற்பலன்கள் வர வேண்டுமென்றால் 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு மனிதன் தன் உழைப்பிற்கு அதிகமான ஊதியம் பெற வேண்டுமென்றால், அவருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த ஜாதகக்காரருடைய 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் மீனம் ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியின் நற்பலன்கள் இன்றைய தினம் வர இருக்கிறது. அன்பர்களே, உங்களது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். உங்கள் தந்தையின் வழியில் நன்மைகளையும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாளாக அமையும். மேச ராசியில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானமாகிய மேசம் ராசியில் குரு பகவான் அமர்ந்து இன்றைய தினத்தின் உங்களுக்கு பண வரவுகளை சிறப்பாக தர இருக்கிறார். இன்றைய தினத்துடைய பண வரவுகள் சரளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி உங்களது குடும்பத்தில் மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.